வணக்கம். இந்த சிறப்பான விளக்கப்பதிவிற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம தினமும் எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சிந்தனையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான தத்துவ கதை. ஒரு துறவிக்கும் உயிருக்கு போராடுற ஒரு சின்ன உயிரினத்துக்கும் நடுவுல நடக்கிற இந்த சம்பவம் மனிதர்களோட குணாதிசயங்களை பத்தி ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித்தர போகுது. சரி, எந்த விதமான தாமதமும் இல்லாம நேராக இந்த ஆழமான விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு சின்ன குழப்பத்தோட சுவாரஸ்யமா தான் தொடங்குது. அங்க பாப்பதற்கு கருப்பா ஒரு சின்ன உயிரினம் இருக்கு. அது என்ன? அது தேளா இல்ல நட்டுவக்காளியான்னு ஒரு சின்ன விவாதம். இது தேள்தானா? இல்லங்க, கருப்பா இருக்கிற எல்லாமே தேள் கிடையாது. ஆமா, அது ஒரு நட்டுவக்காளி தான் அப்படின்னு உறுதியாகுது. அந்த நட்டுவக்காளி தான் நாம பார்க்க போற இந்த மொத்த நிகழ்வுக்கும் மையப்புள்ளி. இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி வரலாம். அந்த நட்டுவக்காளிக்கு நீச்சல் தெரியாமா? நிச்சயமா தெரியாது. அது தண்ணியில விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு. அந்த வழியா வந்த ஒரு துறவி இத பாக்குறாரு. தண்ணியில மூழ்கி உயிருக்கு போராடுற அந்த உயிரினத்தை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பதற்றம். அட பாவமே, இது மூழ்கி சாக போகுதே அப்படின்னு பதறி போய் அதை தன் கைகளால தூக்கி காப்பாத்த முயற்சி செய்றாரு. ஒரு துறவியோட இயல்பான முதல் உள்ளுணர்வு அதுதானே. எந்த உயிரும் கஷ்டப்படுறத அவர் மனசு ஏத்துக்கல. இப்போ அங்க நடக்கிறத மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. துறவி அதை தூக்குறாரு, அது உடனே அவரை கொட்டுது. வலி தாங்க முடியாம அவர் அதை கீழே போடுறாரு. அது திரும்பவும் தண்ணியில மூழ்குது. அவர் மறுபடியும் அதை கையில தூக்குறாரு. அது மறுபடியும் கொட்டுது. திரும்பவும் கீழே போடுறாரு. மறுபடியும் தூக்குறாரு. இப்படி 3 முறை. ஆமாங்க, தொடர்ந்து பல முறை கொட்டு வாங்கியும் ஒரு வழியா அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதை தூக்கி பாதுகாப்பா கரையில விடுறாரு. அந்த நட்டுவக்காளி தப்பிச்சு அதோட வழியில போயிடுச்சு. ஆனா இந்த சம்பவம் அதோட சாதாரணமா முடிஞ்சிடல. தொடர்ந்து 3 முறை கொட்டு வாங்கியதால துறவியோட உடம்புல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. அந்த நட்டுவக்காளியோட விஷம் ஏறி அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகி அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. மத்தவங்க அவரை தூக்கிட்டு போய் தீவிரமா சிகிச்சை அளிக்க வேண்டியதா போச்சு. அவர் முழுமையா குணமடைஞ்ச பழைய நிலைக்கு திரும்ப சரியா ஒரு முழு வாரமாச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு சின்ன உயிரினத்தை காப்பாத்த அவர் 1 வாரம் முழுக்க நரக வேதனையை அனுபவிச்சிருக்காரு. இந்த மொத்த சம்பவத்தையும் துறவியோட சீடன் ஒருத்தன் கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தான். துறவி படுற பாட்டையும் அவர் விடாப்பிடியா அதை காப்பாத்துனதையும் அவன் பார்த்தான். துறவி சிகிச்சை பெற்று குணமடைந்து வந்த அந்த 1 வாரத்துக்கு பிறகு சீடன் அவர்கிட்ட போனான். அவனுக்குள்ள அடக்க முடியாத ரொம்பவே தர்க்க ரீதியான ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சீடன் கேட்ட கேள்விதான் நம்ம மனசுலயும் அதே கேள்விதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அவன் கேக்குறான், குருவே, அந்த நட்டுவக்காளி உங்களை கொட்டணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அதை திரும்ப திரும்ப தூக்குனீங்க? அது கொட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை அந்த தண்ணியிலே விட்டுருக்கலாமே அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா மிகுந்த ஆதங்கத்தோட கேக்குறான். நமக்கும் இது முற்றிலும் நியாயமான கேள்வியாதானே படுது. சீடனோட இந்த கேள்விக்கு துறவி சொன்ன பதில் இருக்கா, அது ரொம்ப ரொம்ப ஆழமானது. கொஞ்சம் நிதானமா இதை கவனிங்க. அவர் ரொம்ப அமைதியா மென்மையா பதில் சொல்றாரு. தம்பி, கொட்டுறது அதனுடைய குணம், ஆனா காப்பாத்துறது என்னுடைய குணம். அவ்வளவுதான். எந்த ஒரு பெரிய குழப்பமான விளக்கமும் இல்ல. ஆனா ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை முரண அவர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. அது தன்னை தற்காத்துக்கு கொட்டுது, இவர் அதோட உயிரை காப்பாத்து தன் கையை நீட்டுறாரு. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த முனிவரோட அசைக்க முடியாத மனநிலைதான். அது கொட்டினாலும் சரி, கொட்டாட்டையும் சரி, தனக்கு வெளியே நடக்கிற விஷயங்களால அவர் தான் உள் மனச மாத்திக்க போறதே இல்லங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. யாராவது கஷ்டப்பட்டா அவங்கள காப்பாத்துறது தான் அவரோட அடிப்படையான சுபாவம். அடுத்தவங்களோட காயப்படுத்துற செயல்களுக்காக தான் தூய்மையான குணத்தை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இது எதை ரொம்ப அழகா காட்டுதுன்னா, நம்மோட அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனிதர்களோட இதை நேரடியாகவே ஒப்பிட்டு பார்க்க முடியும். யாராவது ஒருத்தர் நம்ம ஏமாத்துறாங்க, இல்ல வேணுனே காயப்படுத்துறாங்கன்னா அது அவங்களோடைய மனநிலை, அது அவங்களோடைய கேரக்டர். அவங்களுக்காக நம்மோட உதவி செய்யற குணத்தையும் நேர்மையையும் நாம ஏன் மாத்திக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்க. கெட்ட மனிதர்களுக்காக நம்ம நல்ல குணத்தை இழக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இந்த விளக்கப்பதிவோட நிறைவா நான் உங்ககிட்டயே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறேன். மத்தவங்களுடைய நச்சுத்தன்மையான குணத்துக்காக உங்களுடைய அந்த அற்புதமான நல்ல குணத்தை நீங்க மாத்திக்க போறீங்களா? அவங்க தேழாகவோ நட்டுவக்காளியாகவோ இருந்துட்டு போகட்டும், நீங்க ஏன் உங்க துறவி குணத்தை இழக்கணும்? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களை சுற்றி உள்ள உலகம் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய உண்மை தன்மைய ஒருபோதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான விளக்கப்பதிவில் சந்திப்போம்.